ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் பிடிக்கிறது தான். குளத்துல இல்லை, கடலில் இல்லை, ஏரியில் இல்லை, அப்போ எங்கே அதான் சாப்பிட்ற மீனும் இல்லை. அப்போ என்ன மீனாக இருக்கும்? வாங்க வீடியோவில் போவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஹரிஸ்ரீ சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய சேனல், உங்கள் சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. அனந்து நேரமே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபிஷ்ஷிங்க்கு தான் போக போகிறோம். சர்ப்ரைசிங்கான பிளேஸு, சர்ப்ரைசிங்கான ஃபிஷ்ஷிங்கும். ஸோ அனந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க, சைக்கிள் மிதிச்சிட்ருக்காங்க. இது எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடிய கிளைச்சாலை. இந்த சாலையிலேருந்து ஒரு மெயின் ரோடுக்கு போகிறோம். அந்த மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா நாம் போக வேண்டிய அந்த சர்ப்ரைசிங்கான பிளேஸுக்கு நம்ம போக போகிறோம். இது வந்து நாகர்கோவில் போகக்கூடிய சாலைக்கு இந்த சிறிய கிளைச்சாலை கொண்டு செல்லும். அந்த சாலையிலேருந்து நமக்கு சர்ப்ரைசிங்கான பிளேஸுக்கு நம்ம போவோம். சாலையெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது. மழையெல்லாம் பெஞ்சிருக்கனாலையும் கொஞ்சம் விவசாய சம்மந்தப்பட்ட ஹெவி வெஹிக்கிள்ஸு ஓடுறதுனாலையும் சாலை கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த நாய் வேறு எங்களை துரத்திக்கிட்டு வந்துச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ். திருநாய்க்கள் தொல்லை சிட்டியில் மட்டும் இல்லை, கிராமத்துலேயும் இருக்குது. அப்புறம் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இது நாகர்கோவில் மெயின் ரோடு. இதில் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா நமக்கு அந்த சர்ப்ரைசிங்கான பிளேஸை நம்ம விசிட் பண்ணுவோம். அங்கே தான் நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறோம். அதுக்கான உபகரணங்கள் எல்லாம் வண்டியில் வச்சுருக்கோம், கையில் இருக்குது. அனந்தோட பக்கம் இருக்குது. அதை வச்சுட்டு அங்கே போயிட்டு சர்ப்ரைசிங்காக அது எப்படி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. வாங்க, இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஒரு பஸ் எங்களை ஓவர்டேக் பண்ணி போகுது. நாகர்கோவில் போகக்கூடிய பஸ்ஸு. மகளிர் இலவச பயணம் செய்யக்கூடிய பஸ் இது ஒன்று. வலது பக்கம் ஒரு குளம், இடது பக்கம் நம்ம தாண்டிட்டோம், ஒரு பாலம் தாண்டணும். அதுக்கு அதில் வந்து ஒரு வாய்க்கால் ஓடுது. இது ஒரு குளம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த குளத்துலேயோ வாய்க்கால்லையோ மீன் பிடிக்க போகிறதில்ல. ஆனால் எங்கே போகிறோன்னா அதுதான் முக்கியமான இடம். அங்கே தான் நம்ம சர்ப்ரைசிங்கான பிளேஸில் தான் மீனை பிடிக்க போகிறோம். ஓகே, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அனந்தன் நிற்கிறாப்புல. இங்கே தான், இந்த கிணத்துல தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன மீன் பிடிக்க போகிறீங்கன்னு கேட்குறீங்க. ஓகே, இதில் தான் இருக்குது ஒரு மீன். அது என்ன மீனுன்னா, கப்பீஸ்ன்னு சொல்லக்கூடிய வீட்டில் வளர்த்தக்கூடிய மீன். அந்த மீன் எப்படி இங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரி கப்பீஸ் வளர்த்தக்கூடியவங்க அப்பப்போ ஏதாவது ஒரு பெயரை கொண்டு இந்த கிணத்துக்குள்ளே விட்டுருவாங்க. அதனால பல ஆயிரக்கணக்கில் அதுக்கு குட்டி போட்டு நிறைய மீன் இந்த கிணத்துல இருக்கும். அதில் யார் வேணாலும், பசங்க யார் வேணாலும் வந்து தேவையான அளவுக்கு பிடிச்சிட்டு போகலாம். இதுதான் மீன் பிடிக்கக்கூடிய உபகரணங்கள். பிடிச்சா கொண்டு போகிறதுக்கு பக்கெட்டு, பிடிக்கிறதுக்கான வாளி இல்லை, இப்போது பக்கெட்டு தான் அதுவும். இதுதான் மெயின். அந்த ஃபிஷ் ஃபுட்டை வச்சுருக்கோம். இந்த ஃபிஷ் ஃபுட்டை வச்சு தான் இந்த மீனை வந்து நம்ம இந்த இதுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டானால கல் நம்ம வைக்க வேண்டியிருக்கு, அந்த தண்ணிக்குள்ளே அது கொஞ்சம் சீக்கிரமாக மூழ்கிறதுக்கு. ஓகே, இதை இப்போ நம்ம கிணற்றுக்குள்ளே இறக்குறோம். அப்புறம் பாருங்க, இப்போது எப்படி இந்த மீன் இதிலேருந்து இந்த இப்படி வாளியில் கல்லை போட்டு இறக்கியாச்சுன்னா இப்போ மீனை வந்து பிடிக்க முடியாது, மீன் வராது. அதுக்காகத்தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் ஃபுட்டை நம்ம போட்டுட்டோம்னா, அசைக்காமல் வச்சுருந்தா மீன்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கப்பீஸ் வந்து நிறைய அடல்ட்டு, மேலு, ஃபீமேலு, அதோட குட்டிங்க எல்லாம் நிறைய வந்து இந்த இதை எடுக்க வருது. நம்ம ரொம்ப ஏன் அப்படி வச்சுருக்கோம்னா, இப்படி அசையாமல் வச்சுருந்தா தான் அதுக்குள்ளார மீன் வந்து வரும்போது நமக்கு தேவையான அளவு ஒரு அடல்ட்டு வர்றதுக்காக வெயிட்டிங். அப்படி வந்த உடனே லைட்டாக அப்படி அசைக்காம எடுத்து அதிலேருந்து வரக்கூடிய இப்படி பலமுறை நம்ம பிடிச்சா தேவையான அளவுக்கு பிடிச்சிட்டு போயிடலாம். வீட்டுக்கு கொண்டு போய் வளர்த்தலாம். கிட்ஸு நிறைய பேருக்கு லீவு நாட்களில் வந்து தேவையான டைமில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த இதிலேருந்து. அப்போது இங்கே தேவையான அளவுக்கான ஒரு கேட்சுக்குள்ளது கிடச்சிட்டு. அதனால் இனி இப்போது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் சுற்றி வெளியே நிறைய நிற்கிது. வாளிக்குள்ளாலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் வந்துட்டு. இருந்தாலும் நமக்கு தேவையான அளவுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இந்த வாளியை எடுக்க போகிறோம். நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ எடுத்துடலாமா? ஓகே, ஓரளவுக்கு ஆமாம், கொஞ்சம் அடல்ட்டு 2, 3 அடல்ட்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு. ஏன்னா நம்ம கொஞ்சம் அசைஞ்சோம்னாலும் அந்த மீன் உள்ளே வரக்கூடிய மீன் அந்த தண்ணியோட அசைவுனால வெளியே போயிடும். அதனால் ரொம்ப பொறுமையாக. ஆமாம், இப்போ கிடச்சிச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும். அதில பாருங்க, இதுக்குள்ளால ஓரளவுக்கு கொஞ்சம் அசைஞ்சோம்னாலே நெறைய வந்து நின்னதுல கொஞ்சம் போயிடுச்சு. இருந்தாலும் அப்படி இப்படி தான் பல முறையா நம்ம பிடிச்சு தேவையான அளவுக்கு பிடிக்க முடியும் மீன. பார்த்தீங்கன்னா இதில தெரியும். பாருங்க. பார்த்தீங்களா? இப்ப இப்ப பாரு. ஆமா. இதுக்குள்ள தேவையான ஓரளவுக்கு 2, 3 அடல்ட்டு கப்பீஸ் கெடைச்சுச்சு. இதில இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் கூட இந்த கேட்ச்ல கெடைச்சிருக்கு. அது என்னன்னு நீங்களே பாருங்க. பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்களா? பெரிய அடல்ட்ல நல்ல கலர்ஃபுல்லான கப்பீஸ் கெடைச்சிட்டு. அதுக்கு உள்ளால இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதான் சர்ப்ரைஸ் பாருங்க. இப்போ இந்த கேட்ச்ல ஃபர்ஸ்ட் கேட்ச்ல கெடைச்சது. இவ்வளோ இவ்வளோ மீன் கெடைச்சிட்டு, இப்படி 4, 5 தடவ எடுத்து இன்னொரு சின்ன பாட்டில்ல எல்லாம் பிடிச்சு வச்சோம். வச்சு அதெல்லாம் சேர்த்து தான் இதில விட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறத பார்ப்பீங்க இப்போ. சர்ப்ரைஸ் வந்து என்னன்னா, அதுதான். இத அவங்களால பிடிக்க முடியல. ஸோ, நம்மளே ஹெல்ப் பண்ணுவோம் பசங்கன்னு சொல்லி, ஓகே பண்ணிட்டோம். இதுதான் நண்டு. கிராப்ன்னு சொல்லக்கூடியது. நன்னீர் நண்டுங்கிற இது. அதோட சின்ன குட்டி நண்டு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஸோ, அதுக்கப்புறமா சின்ன பாட்டில்லயும் பிடிச்சு வச்சிருந்தது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டோம். அத தண்ணி எல்லாம் விட்டு குடுத்துட்டோம் தேவையான அளவுக்கு பாட்டில்ல. ஓகே. இன்னைக்கு தேவையான அளவுக்கு மீனு கிடைச்சிச்சு. ஓகே. இதுதான் நான் வந்து சொன்ன அந்த சர்ப்ரைசிங்கான கடல்ல இல்ல, குளத்தில இல்ல, அப்புறம் எங்கன்னா கிணத்துல. சாப்பிட மீன் இல்லன்னா வளர்த்துற மீன். ஓகே. இத பிடிக்க வந்தோம், பிடிச்சிட்டோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நெறைய வீடியோக்களுக்கு இனிமேல் தான் போடப்போறோம். இப்பவும் போட்டிருக்கோம். பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ரொம்ப நன்றி.